إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل، تجود وتعفو منة وتكرما. إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل، تجود وتعفو منة وتكرما. ألست الذي غذيتني وهديتني، ولا زلت منانا علي ومنعما، عسى من له الإحسان يغفر زلتي، ويستور أوزاري وما قد تقدما، فإن تعف عني تعف عن متمرد، ظلوم غشوم لا يزاهل ماثما، وإن تنتقم مني فلست بآيس، ولو أدخلوا نفسي بجرم جهنما. إليك إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجاء مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل، تجود وتعفو منة وتكرما. فصيحا إذا ما كان في ذكر ربه، وفي ما سواه في الورى كان عجما، يقول حبيبي أنت سؤلي وبغيتي، كفى بك للراجين سؤلا ومغنما، أصون ودادي أن يدنسه الهوى، وأحفظ عهد الحب أن يتثلما، ففي يقظتي شوق وفي رفوتي منى، تلاحق خطوي نشوة وترنما، فجرمي عظيم من قديم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له،
وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை அடக்கியாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியுள்ள ஒரே இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து விதமான கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த அறவே தகுதியற்றவைகள் என்று உறுதியாக சான்று பகர்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முடிவை நோக்கிய மனித பயணம் என்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே உபதேசம் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலக வாழ்வு என்ற மனிதனுடைய பயணம் ஒரு எல்லையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லை, இந்த மனிதன் அந்த எல்லையை அடைகிற போது அல்லது அந்த எல்லையே மனிதனை தேடி வருகிற போது இந்த உலகிலே அவன் முடிவை சந்திக்கிறான். சிலபோது மனிதன் அடைகிற அந்த எல்லை மனிதனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட, சிலபோது நாம் இந்த நேரத்திலே இதை அடைந்திருக்க கூடாது என்று மனிதன் கவலைப்பட்டாலும் கூட, சில நேரம் விரும்பினாலும் அல்லது வெறுத்தாலும் கூட அந்த முடிவு என்ற எல்லையை மனிதன் அடைகிறார். அந்த முடிவிடத்துக்குத்தான் மரணம் என்று நாம் பெயர் சொல்கிறோம். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல். அவன்தான் வாழ்வையும் படைத்திருக்கிறான், மரணத்தையும் படைத்திருக்கிறான். ஏன் படைத்தான்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமல். உங்களில் அமல்களால் மிகச் சிறந்தவர்கள் யார், செயல்களால் மிக அழகானவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்திலே நமக்கென்று சில பொருள்கள், சொத்துகள், செல்வங்கள் உலகத்திலே இருக்கிறது. அவைகளை நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம், உரிமை கொண்டாடுகிறோம். நம் அல்லாத வேறு யாரையும் அனுபவிப்பதை நாம் அதை விரும்ப மாட்டோம். இன்னும் சில பொருள்கள் இருக்கிறது, சில நேரம் அது நம்மிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டது. அந்த பொருளை நாம் முழுமையாக நம்பிவிட முடியாது. அந்த பொருள் நம்முடையது என்று நாம் முழுமையாக சந்தோஷப்பட முடியாது. எப்போ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு. இந்த அடிப்படைகளோடு நாம் மனித வாழ்வை ஒப்பிடுகிற போது அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்றான்? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா மூமின்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி விட்டான். இஷ்தரானா என்ன? வியாபாரம் பண்ணிட்டான். பிசினஸ் முடிஞ்சு போச்சு. எதை வியாபாரம் பண்ணி விட்டான்? அவர்களுடைய பொருளாதாரத்தை. இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அவர்களுடைய உயிரை, அம்புசை, அவர்களுடைய பொருளாதாரத்தை விலை கொடுத்து வாங்கிவிட்டான். என்ன அதுக்கு கூலிதாரண்டா? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அந்த வியாபாரத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய லாபம் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் சொல்றான்.
அப்ப இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னை மூமின் என்று பிரகடனப்படுத்துவதாக இருந்தார், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றிருக்கிறேன் என்ற அந்த ஈமானியத்தில் உண்மை உள்ளவனாக அவன் இருந்தால் அவன் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய உயிர் எனக்கு சொந்தமானது அல்ல, என்னுடைய பொருளாதாரம் எனக்கு சொந்தமானது அல்ல, இதை நான் இன்னும் ஒருவருக்கு நான் கொடுத்து விட்டேன், அல்லாஹ்விடம் அதை வியாபாரம் செய்து விட்டேன் என்று அந்த மனநிலைக்கு மூமின் வர வேண்டும். அவன் விரும்பின நேரத்தில் அதை கேட்பான். சில நேரம் அந்த 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 டைம் நமக்கு கொடுக்க விருப்பம் இல்லாம இருக்கு. யாருக்காவது உலகத்துல உயிரை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா கஷ்டம். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மன் அஹப்ப லிகா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறானோ அஹப்பல்லாஹு லிகாஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரி யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். அப்ப உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் யாருக்குத்தான் அல்லாஹ்வை சந்திக்கிறது மௌத்தை தான் நாடுறாங்க, எங்களில் யார் தான் மௌத்தை விரும்புவாங்க? எங்களை யாருக்குமே அது இயற்கையா விருப்பம் இல்லையே. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் மௌத்து வரதை விரும்ப மாட்டான், அது இயற்கையானது. அதையும் தாண்டி ஒரு மூமினுக்கு வந்தா அவன் அந்த நேரத்தை எதிர்பார்த்திருக்கிறான். அவ உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அல்ல, மௌத்தை விரும்புறது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றாங்க? ஒரு மனிதனுக்கு உயிர் கைப்பற்றப்படுகிற நேரம் வரும், உயிர் தொண்டைக்குழி அடையும். அந்த நேரத்திலே மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருள்கள் காட்டப்படும். உசுறு போகும்போதே தெரியும் நம்மளோட முடிவு என்னன்னு. ஏன்னா வந்திருக்கிற வானவர்களை பார்த்தாலே மூமினுக்கு முடிவு வரும். அவ அந்த நேரத்திலே நல்லவைகள் காட்டப்படுகிற போது, நல்ல வானவர்களை காணுகிற போது ஒரு மூமின் நினைக்கிறான், எப்படி நான் அல்லாஹ் அவசரமா சந்திக்கணுமே, நான் அல்லாஹ்விடத்தில் அவசரமா போகணும் நினைக்கிறான். இப்படி நினைப்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒருவர் எப்படி வானவர்களை காணுகிறார், பயங்கரமாக இருக்கிறது, உயிரை கைப்பற்றுவதற்கு வானவர் வந்து ஒரு கெட்டவனுடைய தலைமாட்டில் இருந்துகிட்டு சொல்றார், உன்னுடைய உயிரை, உன்னுடைய நஃப்ஸை வெளியேற்று, அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய வெறுப்பை நோக்கி நீ வெளியே வா என்று சொல்லப்படுகிற போது என்ன செய்றான்? கால ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் உலகத்துக்கு திரும்பி போக வேண்டும், உலகத்தில் வாழ வேண்டும். ஃபஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யாத்திய அஹதக்குமுல் மௌத், மௌத் வருவதற்கு முன்பு உங்களுக்கு நாம் தந்தவைகளிலே அல்லாஹ்வின் வழியிலே நீங்கள் செலவழியுங்கள். மரணம் வந்த பிறகு யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் நீ பிற்படுத்த கூடாதா, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரக்கூடாதா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரம் வரும் வரை நீங்கள் பிற்படுத்தாமல் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் வழியிலே நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த நிலை ஒருவனுக்கு வருகிற போது மௌத்தை விரும்ப மாட்டான். எந்த அளவுக்கு சொன்னா அவனுடைய உயிர் உடம்பு முழுக்க ஓடுகிறது, மலக்குமார்கள் விடுவாங்களா? அவனுடைய உயிரை புடுங்கி எடுப்பாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல என்ன நமக்கு தேவை? அன்னை ஆயிஷா சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா, எப்படி யாருதான் மௌத்தை விரும்ப போறோம்? அப்ப மௌத்து என்பது இயற்கையான, யாருமே விரும்புவதல்ல, வாழணும்னு தான் ஆசைப்படுவார்கள். அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா மனித வாழ்விலே ஒரு நிர்ணயத்தை வைத்திருக்கிறான். நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், உங்களுக்கு மத்தியிலே நாம் தான் மரணத்தை விதியாக்கி இருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அதை கொண்டு வருகிற ஆற்றல் இல்லாதவர்களாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அஜல் இருக்கிறது. வலிக்குல்லி உம்மத்தின் அஜல், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு காலவரை இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹும், அவனுடைய காலவரையறை, அந்த அஜலை அவன் அடைந்து விட்டால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட அவர்கள் முந்தவும் மாட்டாங்க பிந்தவும் மாட்டாங்க சொல்றாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் அடைய போகிற எல்லை தான் மரணம். சில நேரம் அவன் எதிர்பார்க்கிற மாதிரியும் மௌத்தா போவான். எல்லாரும் எப்படி எதிர்பார்க்கிறோம்? எப்படியோ ஒரு 65 பாஸ் ஆகினா தான் மௌத்தாகுது, அப்படித்தானே? இன்னும் கொஞ்சம் பேர் நம்மளெல்லாம் சமுதாயத்தில் எவ்வளவு தேவைப்பட்டவங்க தெரியுமா? எங்களுக்கெல்லாம் இப்ப மௌத்து வருமா அப்படின்னு உலகத்துல மௌத்தாக்காம ஒருத்தனை வாழ வைக்கணும் என்ற ஒரு தேவை வந்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான் இருக்கணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு எவ்வளவு குழப்பங்கள் வந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருந்தால் நபித்தோழர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். 63 வயசுல மௌத்தா போறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, மனிதனுக்கு மௌத்து வரும் என்று நம்பிய நபித்தோழர்களே
அல்லாஹ்வுடைய தூதரை இழக்க முடியாமல் பிரிய முடியாமல் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யாராவது முகமது மௌத்தாகிட்டார்னு சொன்னீங்க வாளால வெட்டுறாங்க. ஏன் உமர்ல அவங்களுக்கு தெரியாதா மனுஷன் மௌத்தா போக மாட்டாங்க, மௌத்தாரு அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போவாங்கன்னு தெரியாதா? தெரியும். அந்த பிரிவினையை தாங்க முடியாமல் அந்த நபித்தோழர்கள் துடித்தார்கள். அப்ப இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு யாரும் தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் இருந்தாத்தா இல்ல, இவர் இருந்தாத்தா, இப்படி எல்லாம் இல்ல. அல்லாஹ் விரும்பினால் அவனுடைய கதிர் வந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு வினாடி கூட பிற்படுத்தவும் மாட்டான் முற்படுத்தவும் மாட்டான். ஹத்தா இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இதுல ஒரு இன்னொரு விஷயத்தை நீங்க வழங்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உயிர் நம்மள இல்லை, இது யாருடையது? அல்லாஹ்வுடையது. இதை பல உதாரணத்தை கொண்டு விளக்கப்படுத்தலாம். உதாரணமா உங்களுக்கு தெரியும், உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணியுடைய வரலாறு. அவங்களோட புள்ள மௌத்தா போகுது. அபூ தல்ஹா தன்னுடைய கணவர் வெளியூருக்கு போகிறார். அவ வெளியூருக்கு போன உடனே இந்த உம்மு சுலைம் என்ன சொல்றா, குடும்பத்துக்கு புள்ள மௌத்தா போன விஷயத்தை நான் சொல்லும் வரையும் கணவனுக்கு யாரும் சொல்லக்கூடாது. கணவர் வருகிறார், இரவு நேரத்தில் வருகிறார். இந்த பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொள்றாங்க. அதாவது இரவு சாப்பாட்டு சாப்பிட வைக்கிறாங்க, இல்லற தேவையில ஈடுபடுகிறார்கள். எல்லாம் முடிஞ்சு அபூ தல்ஹாவே, உங்களிடம் நான் ஒரு செய்தியை பேசலாமா என்னன்னு கேட்கிறாங்க. உங்களிடத்திலே ஒருவர் ஒரு பொருளை கொண்டு தருகிறார், தந்து விட்டு அதை திருப்பி கேட்கிறார். கொஞ்ச நாளைக்கு புற வந்து என்ன பொருளை தரலாமான்னு கேட்கிறார். நீங்க கொடுப்பீங்களா மறுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. இல்ல, இன்னொரு ஆள பொருளை கொடுத்து தானே ஆகணும், உங்களோட பிள்ளைய விஷயத்துல பொறுமையாக இருங்கள் என்று சொல்றாங்க. என்ன விளங்குது? மனித உயிர் என்பது நம்முடையது அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் மூமினீன், மூமின்கிட்ட விலை கொடுத்து வாங்கி விட்டான். இதே நேரத்தில் மனித மரணம் என்பதற்கு அல்லாஹ் ஒரு டேட்டை வச்சு இந்த மனிதனுடைய உயிர் அல்லாஹ் தஆலா பலவிதமாக கைப்பற்றான். இப்ப அல்லாஹ்வுடையது அழகு, அவன் அழகா வந்து வாங்கலாம் தானே. அவ என்ன செய்யறான், அந்த மரணத்துக்கு பல பெயர்களை நாம் வைத்திருக்கிறோம். எக்ஸிடென்ட் சொல்றோம், நோயின்னு சொல்றோம், ஷஹீதுன்னு சொல்றோம். இப்படி பெயர்கள் இருக்கிறது. எந்த அடிப்படையில் அந்த மரணம் நிகழுமோ அந்த அடிப்படைக்கு ஒரு பெயர் வச்சுக்கிறாங்க. அவ இந்த உலகத்திலே பல வகையான மரணங்களை பார்க்கிறோம். எப்படி எல்லாம் மனுஷன் மௌத்தா போறான். அவ இந்த மரணத்துக்கு பின்னாலே சில நன்மைகளும் இருக்கிறது, சில தீமையும் இருக்கிறது. எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மௌத்தை ஒரு காலவரையோடு வச்சுக்கிறான். இந்த மரணம் வருகிற சந்தர்ப்பம் இருக்கிறது, இந்த சந்தர்ப்பம் மனிதனுடைய இறுதி நேரம். இது சில பேருக்கு நல்லதா வருது, சில பேருக்கு மோசமா வருது. இந்த உலகத்திலே பல வகையான மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம். எப்படியான மரணங்கள் கேள்விப்படுறோம்? ஷஹீத் என்ற அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அல்லாஹ்வுடைய பெரிய அந்தஸ்தை உடைய வீர மரணம் என்று ஒரு மரணம் இருக்கிறது. இன்னும் சில மரணங்கள் இருக்கிறது, அந்த மௌத்துக்கு பின்னால சில நன்மைகள் இருக்கிறது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்றாங்க, ஒரு மையத்து கொண்டு போகப்படும் போது சொல்றாங்க, முஸ்தரி, அதாவது ஒன்று இவன் ஈடேற்றம் பெறுகிறான் அல்லது ஈடேற்றம் பெறப்படுகிறான். எப்படி சொல்றாங்க? ஒன்று இவன் ஈடேற்றம் பெறுகிறான் அல்லது ஈடேற்றம் பெறப்படுகிறான். அப்ப உடனே அல் முஸ்தரிஹு அல் முஸ்தரான் நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அது என்ன ஈடேற்றம் பெறுறா என்ன பெறப்படுறா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் ஈடேற்றம் பெறுவது என்றால் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை தான் அவனுடைய இன்பங்களுக்கு தடையாக இருக்கு. மூமின் மௌத்தாகிறதுக்கு முதல்ல பலதரப்பட்ட சோதனைகளோடு மௌத்தா போறான். இந்த உலக வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிக்கிறான், பிரச்சனைகளோடு வாழ்கிறான், பொருளாதார நெருக்கடியோடு வாழ்கிறான், அதே நோய்களோடு வாழ்கிறான், பல வகையான எதிர்ப்புகளோடு வாழ்கிறான், விமர்சனங்களோடு வாழ்கிறான். மௌத்தாகிற அந்த நேரத்திலே மனிதன் இந்த பிரச்சனையில் மூமினாக அவன் இருந்தால் இந்த உலக வாழ்வின் துன்பங்களில் இருந்து மறுமை என்ற ஈடேற்றத்தை நோக்கி அவன் நிம்மதி பெறுகிறான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, தோல்ல ஜனாசா சுமந்து சொல்லப்படும் போது நல்ல ஜனாசா என்ன சொல்கிறது, என்ன அவசரமா கொண்டு போவன்னு சொல்லுது. கெட்டது ஐன ததுகபூன பிஹா, என்ன எங்க கொண்டு போறீங்க, என்ன எங்க கொண்டு போறீங்க என்று சொல்லி கதறுகிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வலவு சமிஅல் இன்சான், இந்த சத்தத்தை மனிதன் செவியேற்பானாக இருந்தால் நஸை, அடித்துக்கொண்டு கீழே விழுந்து விடுவான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இதான் சொன்னாங்க, மனுஷனுடைய மௌத்து ரெண்டு வகையான விளைவுகளை உண்டாக்கும். ஒண்ணு என்ன, அவன் நிம்மதி பெறுகிறான். இந்த உலக வாழ்வினுடைய துன்பங்கள்
இந்த உலக வாழ்வில் அவன் பட்ட சோதனைகள், அல்லாஹ்வுக்காக தன்னை பொறுத்து கொண்டு எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு எல்லா விதமான மன உளைச்சல்களையும் எதிர்கொண்டு துன்பங்களோடு வாழ்ந்தானே, அவன் மௌத்தா போகினால் அதுக்கு பிறகுதான் அவனுக்கு நிம்மதி ஆரம்பிக்குது. உலகத்தினுடைய குறிக்கோள் அவனுக்கு இல்லை. இந்த உலகத்தை அனுபவிக்கணும் வாழல. இது ஒரு வகையானது. இன்னொன்னு என்னடா, நிம்மதி பெறப்படுகிறான். அது என்ன? சில ஆட்கள் மௌத்தா போன என்ன சொல்லுவான், மாஷா அல்லாஹ் வைத்து தொலைஞ்சிட்டான்னு சொல்லுவான். ஏன்? அவனால இந்த சமுதாயம் அடைந்த இன்னல்கள், அவனால இந்த சமுதாயம் அடைந்த வேதனைகள், அவன் சமுதாயத்துக்கு செய்த துரோகங்கள், இந்த சமுதாயத்தை அவன் படுத்திய அவமானங்கள் என்ன நினைக்கிற மனசால கைத்தான். இதுக்கு பிறவாக கொஞ்சம் நிம்மதியா வாழலாம் என்று எத்தனை பேருடைய மரணத்துக்கு மனுஷன் நினைக்கிறான். அப்ப மரணங்களை பொறுத்தவரையும் ரெண்டு வகையான சூழ்நிலை மனிதனுக்கு வருது. ஒன்று, சில மரணங்கள் மனிதர்களுக்கு நிம்மதியை கொடுக்குது, சில மரணங்கள் அவனுக்கு நிம்மதியை கொடுக்குது. இந்த ரெண்டு பட்டியலிலே நானும் நீங்களும் எந்த பட்டியல் பார்த்து போனா சந்தோஷப்படுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் மௌத்தா போனா கவலைப்படுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை தாங்கி கொண்டாங்களா? ஏன் வைத்தாங்களே, எங்களை விட்டுட்டு போய்த்தாங்களே. அந்த மாதிரி சஹாபாக்கள் உணர்ந்தார்களா இல்லையா? இது உண்டு. இன்னும் சில மௌத்து இருக்குது. மௌத்து என்பது அல்லாஹ்வுடைய விதி. ஆனா அந்த மௌத்து அந்த நிலையில வரக்கூடாது. சில ஆட்களை பார்ப்போம், என்ன நல்லா குடிச்சிட்டு ரோட்ல போய் ஒரு வாகனத்தில் அடிபட்டு செத்து கிடப்பான். அவன் பார்த்தா குடிச்சிக்கிறான்னு வரும். இது நல்ல மௌத்தா? கேவலமான மௌத்து. சில மௌத்துகளுக்கு பின்னால் கேவலங்கள் மறைந்திருக்கிறது. இன்னும் சில பேர் பாருங்க என்ன செய்வாங்க, தேவையில்லாத பாவச்செயலில் ஈடுபடும் போது மரணத்தை சந்திக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய மரணம் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் வரும். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, நாங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஒவ்வொரு வினாடியிலும் நமக்குரிய மரண நேரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யாருமே மௌத்தை விரும்புறதில்லை. அதே நேரம் நாங்க விரும்பலன்னு அல்லாஹ் விடப்போறவும் இல்லை. யூதர்களே அல்லாஹ் சொல்லணும் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸ். யூதர்களே, நீங்கள் எல்லாம் சொல்றீங்க ஏனையவர்களை விட நீங்க தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமானவர்கள் என்று. அதிலே உண்மையாளர்களாக நீங்கள் இருந்தால் தத்தமன்னவுல் மௌத், மௌத்தை விரும்புவா பண்ணலாம். அல்லாஹ் சொன்னா மௌத்தை விரும்புவாவோம். ஃபலா யத்தமன்னவுனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். தங்களுடைய கரங்கள் முற்படுத்தியதன் விளைவாக இவர்கள் மௌத்தை விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான். எப்படி இவங்க மௌத்தை விரும்ப மாட்டாங்க? இவங்க விரும்ப மாட்டாங்கன்னு அல்லாஹ் விடுவானா? மனிதன் உண்டு, அவன் அதை நோக்கி போறான். அவன் ஓடினா அவனை நோக்கி மௌத்து வரும். அதான் விதி. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு. எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மௌத்து ஃபஇன்னஹு முலாகீக்கும், உங்களை வந்தடைய போகிறது. எப்படி? நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ் சொல்றான், ஃபலா யத்தமன்னவுனஹு அபதம் பிமா கதமத் ஐதீஹிம். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் செய்த தீவினையின் காரணமாக மௌத்தை விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்பாட்டி நாங்க சும்மா விடுவோமா? விட மாட்டோம். உங்களை நோக்கி மௌத்து வந்தடையும். எங்கிருந்தாலும் வரும். அல்லாஹ் சொல்றான், ஐனமா குந்தும் யுத்ரிக்குமுல் மௌத். எங்கிருந்தாலும் வரும். எங்கிருந்தாலும்னா வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, பலமான இறுக்கமான ஒரு கட்டிடத்துக்குள் நீங்கள் இருந்தாலும் கூட மௌத்து உங்களை வந்தடையும். அல்லாஹ் சொல்றான். அப்ப மௌத்துக்கு யாரும் பயந்து ஓடையாது. விரும்பினாலும் வரும், வெறுத்தாலும் வரும். அப்ப எல்லா நிலையிலுமே நான் இந்த நேரத்தில் மௌத்தா போறேன், இந்த பயணத்தில் மௌத்தா போறேன், இந்த தூக்கத்துல நான் எழும்பாம மௌத்தா போறேன் என்று அல்லாஹ் சொல்லல இல்லையா? ஒரு மனிதன் மௌத்தாகிற போது அவனுடைய உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. யாருக்கு கதை அந்த நேரம் முடிந்து விட்டதோ நாங்க திருப்பி அவனை எழுப்ப மாட்டோம். உலகத்திலே குர்ஆன் வசனம் இது. ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் அவன் தூங்குகிற போதும் அவன் மரணிக்கிற போதும் எங்களுடைய கைப்பிடிக்கு வருகிறது. உலகத்தில் யாருக்கு டைம் கொஞ்சம் தேவையோ தூக்கத்தில் இருந்து அவர்களை திரும்ப விழிக்க வைக்கிறான். நம்ம துவா என்ன ஓதுறோம்? அதாவது தூங்கி எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹியானா பாதமா அமாத்தா, அதாவது எங்களை மரணித்த பிறகு உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லணும் இல்லையா? என்னதுக்கு? தூக்கம் என்பது கூட ஒரு மரணம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தூங்கும் போது நான் எழும்புவேன் நிச்சயம் இல்லை. அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் பாவத்தில் ஈடுபடும் போது மரண பயம் வரணும். இந்த நேரம் நான் மூத்தா போனா சில மரணங்களை கேள்விப்படுகிறோம்.
உண்மையா பொய்யான்னு தெரியல. சிலருடைய மரணத்துக்கு பின்னால் கூட அவருடைய பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை பெற முடியல. சில வெப்சைட்களை ஓபன் பண்றாங்க. அந்த வெப்சைட்ல தனக்குன்னு சில பகுதிகளை அவங்க என்ன செய்றாங்க, அதை சேர்த்துக் கொள்றாங்க. இதை சேர்த்துட்டு மூத்தா போறான். மோசமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கு மோசமான தகவல்கள் கபரில் இருக்கிறான். அவன பாவத்துக்கு முடிவில்லை. இப்படி மனிதர்கள் வாழ்றாங்க. இதுல என்ன தெரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் வாழ்ற ஒவ்வொரு வினாடியும் இந்த மௌத்துக்குரிய தயாரிப்புகளோடு நாங்கள் இருக்க வேண்டும். மௌத்து வந்தா நாங்க ரெடி. நாங்க இன்னைக்கு மௌத், ஏன்னா உயிர் எங்களிலே அவன் எப்ப வேணாலும் கேட்பான். அது என்னன்னு எல்லாரும் 50 வயசு வரைக்கும் வச்சு போட்டு என்ன எனக்கு 20 வயசுல மூத்தா போன அல்லாட்ட பஞ்சாயத்து வைக்கணுமா? ஏலாது. என்னட நான் விரும்பின நேரம் எடுப்பேன், நான் விரும்பின நேரம் எடுப்பேன். இது அல்லாஹ்வின் அதிகாரத்தோடு சம்பந்தப்படுகிறது. எனவே மரணம் என்கிற அந்த நேரம் நம்மிடம் வருகிற போது நாம் எந்த நிலையில் மௌத்தாகுவதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளைய மறுமைக்காக நீங்கள் எதனை அனுப்பிட்டீர்கள். அல்லாஹ் தந்திருக்கிற சான்ஸ், இந்த உலக வாழ்க்கை என்கிற இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துவதற்கான வாய்ப்பாக எத்தனை பேர் பயன்படுத்துகிறீர்கள்? இப்போ நாங்கள் எல்லாம் வச்சுக்கிற திட்டம் எல்லாம் கிட்டத்தட்ட 500 வருஷம் பாஸ் ஆகும் நம்மளோட ப்ரொஜெக்ட் முடிகிறது. ஏன் உதாரணமா நம்மள இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க. நாங்க யாராவது நாளைக்கு மூத்தா போற ரெடியில் இருக்கிறோமா? இல்ல. நம்மளோட பிளான் எல்லாம் 10 வருஷத்துக்கு பிறகுதான் முடியும். இன்னும் ஸ்டார்டில் ஒரு பேர் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் எப்படியோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்த வருஷம் ஒரு தொழிலை தொடங்கணும். இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு சரி எனக்கு இன்னும் ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறோமா இல்லையா? இதை நினைக்கிற அளவுக்கு நான் மௌத்தா போய்க்க பிறகு, அல்லாஹ்வுடைய உசுர் தான் நம்ம கையில் இருக்கிறது, அவன் நினைச்சா எடுப்பானே இல்லையா? அந்த எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். இன்பங்களை உடைத்தருகிற, இன்பங்களுக்கு வேட்டு வைக்கிற மரணத்தை நீங்கள் பயப்படுங்கள் சொன்னாங்களா இல்லையா? இன்பங்களை எல்லாம் துண்டாக்கிவிடும். அந்த மௌத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஞாபகமற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும் என்ற உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். மரணத்துக்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு முழுமையான தயாரில்லாத நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மையில் இந்த மரணம் என்கிற இந்த விஷயம் சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மரண தருவாயை பற்றி திருமறையிலே சொல்றான், வலவ் தரா இதில் லாலிமீன இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். மரண தருவாயிலே அக்கிரமத்தில் ஈடுபட்டவர்கள் மரண தருவாயிலே இருக்கிற போது வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய கைகளை விரித்தவர்களாக அக்ரிஜு அன்புசக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியாக்குங்க, உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், இன்றைய தினத்திலே கடுமையான வேதனை உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறது, தண்டனை தரப்பட இருக்கிறது. பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மை அல்லாதவர்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். வ குன்தும் அன் ஆபாஹி அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அவனுடைய வசனங்களிலே நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலகத் ஜிதுமூனா ஃபுராதா, எங்களிடத்திலே நீங்கள் தன்னந்தனியாக வந்திருக்கிறீர்கள். கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, நீங்கள் உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்ட போது முதல் முறையாக நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்களோ அதே போன்று நீங்கள் தன்னந்தனியாக எங்களிடத்திலே வந்திருக்கிறீர்கள். தரக்தும்மா ஹவ்வல்னாக்கும் வரா அபூரிக்கும், உங்களுக்கு நாம் தந்தவைகளை எல்லாம் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் நீங்க விட்டு விட்டீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய பொருளாதாரம் எங்கே, உங்களுடைய குடும்பம் எங்கே, உங்களுடைய சொத்துகள் எங்கே, உங்களுடைய வாகனங்கள் எங்கே, உங்களுடைய வீடுகள் எங்கே? வந்துட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், வெளியேற்றுங்கள் என்று சொல்லப்படும் அந்த மௌத்தை நோக்கிய நம்முடைய பயணம் இந்த உலக வாழ்க்கையிலே சிறந்ததாக இருக்க வேண்டும் என்ற ஞாபகத்தை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். வா கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் என்கிற ஒன்று மனித வாழ்க்கையை மனிதன் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். இதை இன்னொரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில போது நம்முடைய மரணங்களால்
நமக்கு பின்னால் உள்ளவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சிலரது மரணங்களை அப்படி வைத்திருக்கிறார். அதில் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சம்பவம் தான் சூரத்துல் புரூஜ் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்றார். அந்த நிறைய சம்பவங்களை சொல்லலாம், இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்திலே வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் என்று தொடங்கி அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அதாவது நெருப்பு குழிகளை உடையவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அன்னாரி தாத்தில் வகூத், அது சாதாரணமான நெருப்பல்ல, எரிபொருள்களால் உருவாக்கப்பட்ட நெருப்பு. இதுவும் அலைஹா குஊத், அந்த நெருப்பு குழிகளை ஓரத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலாமா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், அவர்கள் மூமின்களுக்கு என்ன அநியாயத்தை செய்தார்களோ அதுக்கு அவர்களே சாட்சியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிவிடலாம். சொல்றான், அவர்களை ஏன் அவர்கள் தண்டித்தார்கள் தெரியுமா? ஒமா நகமு மின்ஹும் அல் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய அல்லாஹ்வை அவர்கள் நம்பினார்கள் என்பதை தவிர அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மக்கள் அவர்களை பழி வாங்கவில்லை என்று ஒரு சம்பவத்தை சொல்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல ஒரு செய்தி நமக்கு என்ன தெரியுது? அப்ப யாரையோ அல்லாஹ் சொல்றான். இதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருகிறது. ஒரு அரசனுடைய பணியாளாக, அவனுடைய சூனியக்காரனாக ஒரு சிறுவன் பயிற்றுவிக்கப்படுகிறான். அந்த சிறுவனுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய தீன் கிடைக்குது. இந்த செய்தி மக்கள் மத்தியில் பரவுது. இந்த சிறுவனோடு 3 முக்கியமானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதாவது இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரு அறிஞர், அதே மாதிரி அரச சபையில் இருந்த ஒருவர், இதே மாதிரி இந்த சிறுவன் என்று 3 நபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் சென்ற வாரம் நான் பேசியிருக்கிறேன். அது தேவைப்படும் போது உங்களுக்கு இணையதளங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 நபர்களுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த கடைசியாக இந்த சிறுவன் கொல்லப்படுறான். எப்படி கொல்லப்படுறான்? பல முறையில் அந்த சிறுவனை கொலை செய்வதற்கு அந்த அரசன் ட்ரை பண்றான், முடியல. சிறுவன் என்ன சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி என்னை கொல்ல முடியாது, என்னை கொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு முறை இருக்கிறது என்று சொல்லி, எப்படி கொல்றது? என்னை நீ ஒரு மைதானத்துக்கு கொண்டு போக வேண்டும், அங்கே மக்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும். ஒன்று திரட்டி மக்களுக்கு முன்னால் என்னை ஒரு கழுவிலே ஏற்றி என்னுடைய பையில் இருக்கிற ஒரு வில்லை எடுத்து அம்புல போட்டு பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய பெயருடைய ரப்புடைய பெயரை சொல்லி நான் எய்துகிறேன் என்று சொல்லி வீசினா தான் கொல்லலாம். அப்ப இந்த அரசு என்ன நினைச்சான், இவனோட கதை முடிய போது எப்படியாவது இவனை கொல்லலாம் என்று சொல்லி அவன் சொன்ன மாதிரி மக்கள் திரட்டப்படுறாங்க. மக்களுக்கு முன்னால் இவன் கழுமரத்தில் ஏற்றப்படுகிறான். அவனுடைய பையில் இருந்து ஒரு ஈட்டி எடுக்கப்படுகிறது. எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்று சொல்லி அவன் கொல்லப்படுகிறான். நெற்றியில பட்டு என்ன செய்றான், உடனே ஷஹீதாகிறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அங்கிருந்த மக்கள் என்ன செய்றாங்க, ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று எல்லாருமே ஈமான் கொள்றாங்க. இப்ப அரசருக்கு பிரச்சனையா போச்சு. என்ன, ஒரு செய்தியை நீங்க வழங்கணும். இன்னைக்கு உலகத்தில் நடந்துக்கிறேன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான பல்வேறு வகையான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையான பிரச்சனை அரசியலை நோக்கமான பிரச்சனை. அதுல ஆட்சியாளர்களுடைய அந்த பிரச்சனையில முன்னுக்கு நிற்கக்கூடியவர்களுக்கு மத்தியில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பாவிகள் என்ன செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எகிப்திலே, சிரியாவிலே, இப்படி பலஸ்தீனத்தில், ஆப்கான் என்று நிறைய நாடுகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது வரலாறு பூர்வமாக பேசப்பட வேண்டிய விஷயம். குறிப்பாக சிரியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டா அது குறிப்பாக கொள்கைக்காக கொலை செய்யப்படுகிறார்கள். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத், குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையோடு வாழ்கிறவர்கள், ஷியாக்களுக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்கள், ஷியாக்களுடைய திட்டமிடப்பட்ட சதிகளால் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று பார்த்தா, நீண்ட நீங்க தேடி பார்க்கிற போது அவர்களுடைய ஈமானை தவிர வேற ஒரு காரணம் இல்லை. கொள்கை என்பதை தவிர வேற ஒரு காரணமும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையும் கொலை செய்யப்படுபவர்கள் வெற்றி அடைகிறார். கொலை செய்யப்படுறவங்க ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு போயிட்டாங்க. அவர்களை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கொலை செய்பவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னார், உயிரை வாங்கி ஒருத்தனை இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் அவன் ஷஹீத். ஷஹீத் என்றால் கொண்டவனை பாராட்டு தானே வேணும். மாஷா அல்லாஹ், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஷஹீதை கொடுத்துட்டான், அப்படி அல்லாஹ் பாராட்டுவானா? இல்ல. அவனை பொறுத்தவரையும் கொல்லப்பட்டவன் ஷஹீதாக இருந்தாலும் கூட கொன்றவனை அல்லாஹ் என்ன செய்றான், பழி வாங்குகிறான். இது முக்கிய. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் புரூஜ் என்ற அத்தியாயத்திலும் கூட இந்த மாதிரியான அநியாயக்காரர்களுக்கு பதில் சொல்றான். எப்படி பதில் சொல்றான்? அவர்கள் ஈமான் கொண்டார்கள், இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்க நம்புறோம் அப்படின்னு ஈமான் கொள்றாங்க. அரசனுக்கு இப்ப பிரச்சனை. இவன் நினைச்சா
இந்த சின்ன பொடியனை இல்லாம ஆகிட்டா இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை இவர்கள் அணைக்கணும்னு நினைக்கிறாங்க. வயக்பல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இந்த இணை வைப்பவர்கள் வெறுத்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய வெளிச்சத்தை இந்த பூமியில மேலவங்க செய்யாமல் இருக்க மாட்டார். இந்த சிறுவனோட முடியும்னு நினைச்சாங்க, மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டாங்க. இப்ப என்ன செய்யறது? அரசனுக்கு செய்தி எத்தி வைக்கப்படுது. நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க. உடனே அரசு என்ன சொல்றான், ஊர்ல உள்ள சந்திகள் பாதை ஓரங்களில் எல்லாம் பெரும் பெரும் நெருப்பு குடங்குகளை மூட்டுங்கள், நெருப்பு குழிகளை தோண்டுங்கள், அதில் நெருப்புகளை மூட்டுங்கள் என்று மூட்டப்படுகிறது. அப்ப நெருப்புகளை மூட்டி வச்சுக்கிட்டு அரசன் சொல்றான், அவங்க யாரெல்லாம் நம்பினாங்களோ மூமின்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொண்டு வாங்க, இந்த நெருப்புக்கு முன்னால வச்சு கேளுங்க, நீங்கள் ஈமானை விட போறீங்களா அப்படி இல்லைன்னு சொல்ல நெருப்புல வாக்குறீங்க. ரெண்டுல ஒண்ணு, நீங்க பழைய கொள்கைக்கு திரும்பினா சரி, இல்ல என்று இவர்கள் எல்லோரும் கொண்டு வரப்படுறாங்க. பாதை ஓரங்களில் எல்லாம் பெரும் பெரும் நெருப்பு குண்டங்கள் மூட்டப்படுகிறது. பக்கத்தில் வச்சு கேட்கிறாங்க, உன முடிவு என்ன? அந்த நேரத்தில் மூமின்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உண்மையான மூமின் தான் இப்படிதான் இருப்பான். உண்மையான மூமின் என்றால் நெருப்பிலே தூக்கி போடப்பட்டாலும் கூட நெருப்பு தனக்கு இன்பமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டுக்கு மூமின்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் சொன்னார்கள். யாருக்கு? அதாவது இந்த ஒரு நபித்தோழர் வருகிறார், ஒரு நபித்தோழர், அவர் வந்து என்ன சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே அலா தஸ்தன்சுலனா கப்பாபின் அரத் வருகிறார்கள், எங்களுக்கு உதவி தர மாட்டீங்களா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு துஆ செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அவசரப்படுறீங்களா? என்ன சொல்றாங்க, அவசரப்படுறீங்களா? எவ்வளவு துன்பங்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு வந்திருக்கிறது. நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள், 2 துண்டா சீப்புகளால் வாரப்பட்டார்கள், இரும்பு சீப்புகளால். கொள்கை இழந்து போனார்களா? கொள்கை இழக்கல. ஒரு மூமியுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையும் கொள்கையா உலகமா என்று வருகிற போது, கொள்கையா உயிரா என்று வருகிற போது கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொள்கையா இமேஜா என்று வருகிற போது கௌரவத்தை விட்டாலும் பரவாயில்லை, கொள்கையை விடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை சில மரணங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. இவர்கள் கொண்டு வரப்படுறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரா தூக்கி போடுறாங்க, ஒவ்வொருத்தரா போடுறாங்க. உசிரை கொடுத்தாங்க, கொள்கையை கொடுக்கல. உயிரை கொடுத்தார்கள், கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை. இப்படியே வருகிற போது ஒரு சின்ன பொடியன் கையில ஒரு குழந்தையோடு ஒரு தாய் வருகிறாள், கையில வருகிறாள் நெருப்புக்குழி கிட்ட. அப்ப தாய் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்றான், ஏன் கையில ஒரு குழந்தை இருக்குது, நாங்க சாவுற பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளை சேர்ந்து சாவ போதே. உடனே அந்த குழந்தை பேசுது, யா உம்மா, யா உம்மா, என்னுடைய அருமை தாயே, ஃபஸ்பிரி ஃபஇன்னகி மினல் ஹக், நீ பொறுமையாக இரு, சத்தியத்திலே நீ இருக்கிறாய், எனக்காக பயப்பட வேணாம்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அந்த தாயும் நெருப்பிலே பாய்கிறார். இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இவர்கள் வேதனை செய்தார்களே, அவர்கள் வேதனை செய்தவர்கள் சும்மலம் யதூபு, அவர்கள் தௌபா செய்யாமல் இருந்தால், அவர்கள் அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மரணத்துக்கு பின்னால நடந்தது என்ன? சில மரணங்கள் நல்ல விளைவுகளை உண்டாக்கும், சில மரணங்கள் மோசமான விபரீதங்களை உண்டாக்கும். இது போன்ற மரணங்கள் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லித் தருகிற மரணங்கள், இது போன்ற மரணங்கள் கொள்கையிலே உறுதிப்பாட்டை சொல்லுகிற மரணங்கள். உகது போர்க்களத்தில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படும். சிலர் மௌத்தா போனாங்க, ஏன்? எங்களுடைய மரணம் தான் எங்களுக்கு பின்னால் உள்ள சமுதாயத்தை காப்பாற்றும் என்று நினைத்தார்கள். நாங்க மௌத்தா போனால், ஒரு நபித்தோழர் போறார், அனஸ் இப்னு நதர் எப்படி போறார், இந்த உகது மலை இருக்கிறது, இதிலிருந்து சொர்க்கத்தின் வாசம் எனக்கு வீசுகிறது என்று போனார். போனாரா இல்லையா? சாதி இப்னு முஆத் என்ன சொல்றாங்க, இவர மாதிரி எனக்கு செய்யலாது, உயிரை பணைய வச்சு கிட்டத்தட்ட தற்கொலை பண்ண மாதிரி சொல்லுவாங்க. தற்கொலைக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, போனா சாவுன்னு தெரியும், அப்படி உறுதியோடு சொல்றாங்க. ஏன் போனார்கள்? நான் மௌத்தா போனாதான் எனக்கு பின்னால ஒரு சமுதாயம் காப்பாற்றப்படும், எனக்கு பின்னால என்னுடைய சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை கொடுக்க போனார்களே, இவர்களுக்கு தான் மூமின்கள் என்று சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது இன்னைக்கு அரபு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இன்னைக்கு போராடுகிறவர்கள் நாம் இங்கிருந்து பார்க்கிறோம், எப்படி போராடுறாங்க, கொல்லப்படுறாங்க. அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்க்கிற போது எந்த ஒரு மூமினுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வரவில்லையோ அவர்களுக்காக துஆ செய்யுங்கள்,
அவர்களுடைய பாதங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆனையும் சுன்னாவையும் சில மனிதர்கள் அந்த வகையிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம், குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுக்கிறார்கள். அகல சுன்னா என்கிற சரியான அக்கீதாவை பாதுகாத்து ஷியாக்களிடமிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக போராடுகிறார்கள். அவர்கள் சிந்துகிற ஒவ்வொரு இரத்தமும் நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக, தீனை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பரவாயில்லை அவங்க ஷஹீதா தானே போறாங்க என்று நினைக்க கூடாது. அப்படி இருந்தா இந்த சூரத்துல் புரூஜ் அல்லாஹ் இறக்கிக்க கூடாது. ஏன்? மூமின்களை வேதனை செய்த அல்லாஹ் கோபப்படுறான். நீங்க இந்த மாதிரி செஞ்சா உங்களை சும்மா விட மாட்டேன்றான். ஆனால் கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதுகள், அவர்களுக்கு நல்ல கூலி கிடைச்சாலும் கூட நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை செய்யணும். குறைஞ்சபட்சம் தொழுகிற துவா செய்யுங்க. அவங்களோட பாதங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டும், அக்கிரமக்காரர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். எகிப்து எடுத்துக்கொள்ளுங்க, அதை நாங்கள் முழுமையான அதாவது இஸ்லாமிய போராட்டம் என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அநியாயமாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள். சில விமர்சனங்கள் இருக்கிறது. பொதுமக்கள், அதுவும் அநியாயக்கார ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தான் நடக்குது. அதுக்காக யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி அவங்க போராடல. கொள்கை ரீதியான சில முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அப்பாவி மக்கள் செய்றாங்க, அங்கே கொல்லப்படுகிறார்கள். அரபு நாடுகளிலே இது போன்ற அகோரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு செய்தி மட்டும் நமக்கு தெளிவா தெரியும். என்ன செய்தி? இந்த சமுதாயம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணம் போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் மிக விரைவிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி கொள்ளப்பட போகிறது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாரியதொரு மறுமலர்ச்சி வரப்போகிறது என்ற ஒரு செய்தியை இன்றைய சம்பவங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே மனித மரணங்கள் அல்லாஹ் வரைந்த ஒரு கோடு, மனித வாழ்க்கைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு முடிவிடம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் புரிந்து கொள்வோம். வா அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله